வஸ்மிலன் இலல்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல வ முஸல்லியன் வ முஸல்லிமன் இலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அன்பானவர்களே, இந்த மனித சமுதாயம் என்பது பல வளர்ச்சிகளையும் பல முன்னேற்றங்களையும் அடைந்து வருகின்றது இல்லையா? ஆனால் அந்த வளர்ச்சிகளும் அந்த முன்னேற்றங்களும் இந்த சமுதாயத்தை நேரான பாதையில் கொண்டு செல்லுகின்றதா அல்லது தடம் மாறச் செய்கின்றதா என்று பார்த்தால் இன்றைய காலத்தில் அந்த சமூகம் தடம் புரண்டு கொண்டிருக்கின்றது என்றே சொல்லலாம். அதன் விளைவாக உண்மைகள் பொய்ப்பிக்கப்படுவதும் பொய்கள் உண்மையாக்கப்படுவதும் நம்பிக்கைகள் மறுக்கப்படுவதும் இஸ்லாமிய கலாச்சாரங்கள் இஸ்லாமியர்களின் மூலமாகவே மறுக்கப்படுகின்றது என்பது இந்த சமுதாயம் தடம் மாறுகின்றது என்பதற்குரிய அறிகுறியாக இருக்கின்றது. கிணியவர்களே, அநியாயம் சாதாரணமாக அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. சமீபமாக இந்த வடமாநில இளைஞரை ஒரு 4 பேர் வடமாநில இளைஞரை ஒரு 4 தமிழ் மாநில பசங்க சரமாரியாக வெட்டுறான். எதுக்குன்னு கேட்டால் அவன் ரீல்ஸ் எடுக்கும் போது இவன் லேசாக முறைச்சிட்டானான். அதனால அந்த பையலை போட்டு வெட்டுறான். அதை இன்ஸ்டாவில் ரீல்ஸாக வர எடுத்து போடுறான். அப்படி என்றால் இந்த சமுதாயம் அநியாயத்தை அரங்கேற்றக்கூடிய அளவிற்கு மாற்றத்தை அடைந்திருக்கின்றது என்று சொன்னால் இந்த சமூகம் தடம் மாறுகின்றது என்று சொல்ல முடியாது, தடம் புரண்டு கொண்டிருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். கிணியவர்களே, நம்பிக்கைகள் மறுக்கப்படுகின்றது. யாரை நம்புறதுனே தெரியல. ஒரு 15 வயசு பையன் இன்ஸ்டாவில் வேலை வாங்கி தரேன்னு பல பேரோட சொத்தை அழிச்சிட்டான். பல பேர்கிட்ட காசு வாங்கி ஏமாற்றி அவன் ஒரு கார் வாங்கி அந்த காரை இன்ஸ்டாவில் ரீல்ஸாக எடுத்து வர போடுறான். அப்படி என்றால் யாரை நம்புறதுனே தெரியல, நம்பிக்கைகள் மறுக்கப்படுகின்றது. அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, இதனுடைய விளைவுகளை நாம் கண்கூடாக பார்த்தும் வருகின்றோம். இன்னன் நாச இதா ரஅவுல் லாலிம ஃபலம் யகுது அலா யதைஹி அவுஷக யஉம்மஹுல்லாஹு பிஇகாபின் மின்ஹு. மக்கள் அவர்கள் ஒரு அநியாயக்காரனை பார்த்து அவனை தடுக்காவிட்டால் அதன் காரணமாக அல்லாஹ்வினுடைய தண்டனை மக்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்ளும் என்று நபி அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். மாணவர்களே, இதன் காரணமாக கொரோனா, ஒடிசா சம்பவம், ஒடிசா ரயில் சம்பவம், வயநாடு சம்பவங்கள் போன்ற பல அழிவுகளை நாம் சந்தித்து வருகின்றோம். கிணியவர்களே, அதனுடைய காரணங்கள் என்ன என்று பார்த்தோமே ஆனால் இந்த இளைஞர் சமூகம் என்பது இதற்குரிய முக்கிய காரணமாகவே அமைந்திருக்கின்றது. இந்த இளைஞர் சமூகத்திடத்தில் ஒரு திட்டமிடுதலின்மையும் ஒழுங்கான மென்டார்ஷிப் வழிகாட்டுதலின்மையும் இன்றைய சமுதாயத்தில் பரவி வருகின்றது. கிணியவர்களே, இதற்கெல்லாம் காரணம் யாரு? இந்த சமுதாயம் மாறுவதற்குரிய காரணம் நாம தான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு சமுதாயம் தன்னை மாற்றிக்கொள்ளாத வரை, தம்மை தாமே மாறாத வரை அல்லாஹ் அவர்களை மாற்றவே மாட்டான். அப்படி என்றால் நாம் மாற வேண்டும், இந்த சமுதாயம் மாறும். இந்த இளைஞர்களினுடைய இந்த பொடுபோக்குத்தன்மையும் இதற்குரிய முக்கிய காரணமாகவே அமைந்து வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் நல்லதை ஏவுவதும் தீயதை தடுப்பதும் இன்று குறைவாகவே இருக்கின்றது. குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸி தஅமுரூன பில் மஅரூஃபி தன்ஹவுன அனில் முன்கர். நீங்க நல்லதை ஏவி தீயதை தடுக்கிறதுனால தான் நீங்க சிறந்த உம்மத்து. அப்படி இல்லைன்னா நீங்க வழிகட்ட உம்மத்து, தடம் மாறுகின்ற உம்மத்து என்று அல்லாஹ் தெளிவாக கூறிட்டான். இதே காலம் அப்படித்தானே இருந்து வருகின்றது. மாணவர்களே, இளைஞர்களிடையே இன்று ஒரு வளர்ப்பு சரியாக இல்லை. பெற்றோர்கள் ஒழுக்கத்தை தான் கற்பிப்பது என்பது அது சிறந்த ஒரு பரிசாகவே இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கிணியவர்களே, நபி அவர்களிடம் ஒரு இளைஞர் வருகிறார். வந்து ரசூலுல்லாஹ் எனக்கு விபச்சாரம் செய்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறார். எப்படி விபச்சாரம் செய்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறார். அப்போ ரசூலுல்லாஹ் அவனை கூப்பிட்டு, தம்பி, அவனை கடுகடுத்து பேசலை, அவனை கருணை காட்டுறாங்க, அவனை அடக்குமுறை செய்யலை, அவனை அரவணைச்சு, உன்னுடைய தாய்க்கோ உன்னுடைய மகளுக்கோ உன்னுடைய சகோதரிக்கோ இப்படி நடந்தா நீ ஒத்துக்குருவியாப்பான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த சகோதரர் சொல்கிறார், இல்லை யாரை சொல்ல ஒத்துக்க மாட்டேன். அப்போ உனக்கு நீ விரும்புகிறதையும் பிறருக்கும் விரும்பத்தானே செய்யணும், உனக்கு வெறுக்கிறதையும் பிறருக்கு வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அவனுக்கு வழிகாட்டுறாங்க. அந்த வழிகாட்டுதலின் மூலமாக பின்பு அவன்
அந்த வாலிபர் விபச்சாரத்தை வெறுத்ததாக வருகின்ற சகோதரர்களே. இருக்கினியவர்களை இந்த தடமாறும் சமூகத்தில் நம்மை தடமாறாமல் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.